கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 10/8/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தேவ மகிமையும் ஆசீர்வாதமும் கிருபையும் இவரை பின்தொடரும்படியாக செய்யுங்க. பாவமுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். சகல ஆசீர்வாதமும் இன்றைய தினத்தில் இவருக்கு உண்டாகும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் இவருடைய வாழ்க்கையை பின்தொடரட்டும். தகப்பனே, ஆசீர்வாதத்தினாலே நிரப்புங்க. யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா எப்போதும் இவரோடு இருந்து நீர் சகல நன்மையுமே தந்து ஆசீர்வாதிங்க. இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்த இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. 10/8/2024 தேசத்தில் நன்மை உண்டாகும்படியாக செய்யும்படி கிருபை தேசத்தில் உண்டாகட்டும் அப்பா. வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தில் அணுகாதபடி நீர் வேலி அடித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உடைய நன்மையான பிரசனம் எப்போதும் தேசத்திலிருந்து கிருபையினாலே நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டும் அப்பா. உடைய அன்பின் அபிஷேகம் தேசத்தோடு இருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரலாம். எங்களுடைய தேவனுடைய மகிமை எப்போதும் தேசத்தில் இருக்கட்டும். அத்தோடு இந்த தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெபம் பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.